வந்து சந்தைக்கு கிழிஞ்ச போய் வேறு தூக்கிட்டு போயிட்டு அசிங்கமாக போச்சுங்க. கிழிஞ்ச போய் தூக்கிட்டு போயிட்டா அங்கே போயிட்டு இது வாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வந்து வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி வந்து வீடு வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன் எப்பயுமே. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் ஃப்ரைடேக்கு வந்து சாமி கும்பிட்றதுனால எப்பயுமே நான் வந்து வீடு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவோம். அதை வந்து ஷேர் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு இப்போ எதுக்கு மேலே நின்றுட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 6 or 7 டேஸாக வந்து நான் வாக்கிங் அண்ட் ஒரு 2-3 எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்து வந்து பார்த்தா மேலெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. ஒரே ஷாக் ஆகிட்டேன்னாடா இது, டெய்லியும் வந்து வெயில் அடிச்சிட்ருக்கோம், இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிருக்கு. கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கு. ஓகே, இதுலேயே வந்து நான் வாக்கிங் போயிட்டு வரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்ட் டைம். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட். எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்லேயும் 3லேருந்து தான் ஆரம்பிக்கிற, திரும்ப 30னா 27 முடிச்சுட்டு உக்காந்துக்கிற. இப்போ எதுக்கு இல்லை பண்ணுற? கால் வலிக்குதுல்ல. ரெஸ்ட். சரி. எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இருங்க டோர் சாத்திக்கலாம், இல்லைன்னா வந்து டம்முன்னு காற்று கடிக்கும். எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து கீழே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கை. பண்ணிவிட்டு வந்துட்டேன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து அடுத்தது ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா வந்து வேர்த்து கசகசன்னு ஆகிடுது. இப்போ வேலை செய்யும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு அடுத்தது வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து ரைஸ் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து டெய்லியுமே வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டு போயிடுவாங்க. நான் வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் தான் வைப்பேன். ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ரைஸ் வாஷ் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். முடிஞ்சாச்சு. ரைஸ் வந்து ஒரு 2 விசில் தான் ஆஃப் பண்ணிடுவேன். என்னடா கைப்பிடியே இல்லைன்னு பார்க்குறீங்களா, எல்லாம் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. அதனால் வந்து நம்ம இப்படியே வந்து வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன பொரியல்னு பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து வெண்டைக்காய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரசத்துக்கு வந்து புளியில் ஊற வச்சிடுவேன். வெளியில் வந்து உட்காந்துருவேன். இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் வந்து தண்ணியாக இருக்குது. ஒரு வேஸ்ட் துணி எடுத்து அதெல்லாம் தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு வந்து கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து எடுத்து வந்திருக்கேன். வெங்காயம் உரித்து எடுத்துகிட்டு போயிடுவேன். எப்பயுமே வந்து இங்கே தான் உட்காருவோம். அப்புறம் வந்து டோர் திறந்துட்டு நல்லா காற்று வரும். அதனால் வந்து காற்று வாங்கிட்டே நம்ம வந்து செஞ்சிடலாம். வெங்காயம் அண்ட் வந்து வெண்டைக்காய் எல்லாம் வந்து வெட்டிட்டேன். இது வந்து வெங்காயம் வந்து தோல் மட்டும் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே தான் வந்து கட் பண்ணுவேன். இதுக்கு மேலே வந்து பொரியல் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கு மேலே வந்து அவ்வளோதான், சமையல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். அந்த ரசம் வைக்கிறதுக்கு வந்து தண்ணி வேறு இல்லை. வெளியே போய் தண்ணி வேறு எடுத்துகிட்டு வரணும். தீர்ந்துருச்சு. பக்கத்துலேயே வந்து 24 hours வந்து தண்ணி வந்துட்டுருக்கோம். அங்கே போய் பிடிச்சிட்டு வந்துட்டு ரசமும் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். சமையல் வேலை வந்து முடிச்சுட்டேன். இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது. வந்து கூழ் மட்டும் காய்ச்சணும். ஸ்ரீ வந்து டயட்டில் இருக்கனால காலையில் வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. மதியம் மட்டும் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதனால் காலையில் வந்து கூழ் காய்ச்சணும். அதுக்கு வந்து தண்ணி வந்து ஸ்ரீ எடுக்க போயிருக்காங்க. அது வந்ததும் வந்து கூழ் வந்து காய்ச்சிடலாம். இப்போ சாப்பாடு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பாடு அண்ட் வந்து பொரியல், ரசம், அப்புறம் இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. அங்கேருந்து எல்லாம் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து வாஷ் பண்ணணும்ல அங்கெல்லாம் கழுவுறதுக்காக. இப்போ அடுப்பு ஸ்லாப் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து சாப்பாட்டு வேலைலாம் வந்து முடிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து அடுத்துட்டு வந்து கழுவிட்டு ஒவ்வொரு வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாத்திர வேலைக்கு முடிச்சுட்டேன். அவ்வளோதான். அப்புறமேட்டு இதுக்கு மேலே போய் சாப்பிட போகிறோம். அடுப்பும் வந்து கழுவியாச்சு. இதுக்கு மேலே வந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். அப்புறம் வந்து சாமி பாத்திரம் வந்து விளக்கிட்டுருக்கேன். இந்நேரத்துக்கு வந்து நான் வ்ளாக் எடுக்கலைன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். பேசிட்டு அப்படியே 2 பேரும் வந்து வேலை செஞ்சுருக்கோம். அவளும் வந்து வியாழக்கிழமைனா அவங்க சுத்தம் பண்ணுவாள். அதனால் 2 பேரும் வந்து நானும் பேசிகிட்டே வந்து வேலை வந்து செஞ்சு முடிச்சிடுவோம். இந்த வாட்டி வந்து வ்ளாக் எடுக்கிறதுனால ஃபோன் பண்ண முடியல. அதனால் தனியாக வந்து செஞ்சிட்ருக்கேன் உங்கள் கூட பேசிட்டு. சாமி பாத்திரம் விளக்குறது வந்து முடியலை. இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் ஒட்டிக்கிது. ஆனால் வாரத்தில் ஒருக்கா கழுவிட்டே தான் இருக்கிறேன். வியாழக்கிழமைனா எப்படி தான் அழுக்கு வருதோ தெரியல. ஒரு வேலைலாம் முடிச்சுட்டாங்க. சாமி பாத்திரம் வந்து கழுவி வந்து இங்கே கம்பியாச்சு. ஆனால் கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் வந்து வெயில் வேணும். ஏன்னா வந்து துணிலாம் வந்து துவைக்கணும், பெட்ஷீட் வந்து காய போடணும். இன்றைக்கி பார்த்து மழை வருது. கிளைமேட் வந்து பிடிச்சிருந்தாலும் ஐயோ இன்றைக்கி வந்து வெயில் வேணுமே அப்படின்னு தோணுது. ஓகே, ஒரு வேளை இருக்கட்டும். இதுக்கு மேலே வந்து கழுவுற வேலை வந்து முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஒட்டடை அடிச்சுட்டு வீடு கூட்டி துடைக்கணும். வந்து ஒட்டடை அடிச்சுட்டு கூட்ட போகிறோம். வீட்டு வேலை வந்து முடிச்சிட்டேன். வீடு வந்து தொடச்சிட்டேன். வெளியே தொடச்சாச்சு. இப்போ பாயும் மேட்டும் தான் வந்து அலசணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீடும் தொடச்சாச்சு. படிக்கட்டும் வந்து கழுவிட்டேன். எல்லா வேலையும் வந்து முடிஞ்சுது. இப்போ மேலே போயிட்டு பாய் அலசி போட்டுட்டு அந்த மேட்டும் வந்து அலசி போட்டுட்டு வரணும். மேலே வந்துட்டேன். லைட்டாக இப்போ தான் வந்து வெயில் அடிக்குது. இப்படியே அடித்தா கூட போதும், துணி காஞ்சிடும். சரி, பாயெல்லாம் வந்து அலசிடுவோம். ஒரு வழியாக மேட்டை வந்து பாயை வந்து துவைச்சி போட்டேன். நல்லா வெயில் அடிக்குது. போதும், இந்த வெயில் அடித்தாவே வந்து காஞ்சிக்கும். இன்னும் வந்து ட்ரெஸ் வேறு வாஷ் பண்ணணும். பின்னாடி பார்த்திங்கன்னா ஏற்காடு மலை வந்து தெரியுது. இப்போ தான் வந்து வெயிலில் மழையே தெரியுது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீயோட அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே தான் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. போயிட்டு வாஷிங் மிஷின் இந்த கிளாத்தெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வந்துட்டு வந்து துணியை வந்து பிரித்து போட்டு எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. ஓடிட்டுருக்கு. இது வந்து மேனுவல் டைப் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஏன்னா இங்கே வந்து தண்ணி வந்து மொண்டு ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். பைக் கனெக்ஷன் வந்து இல்லை. அதனால் வந்து மேனுவலாக வந்து வாங்கியாச்சு. அதுவும் இல்லாமல் இதுதான் அழுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிவ்யூஸில் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் வந்து எங்களுக்கு பிடிக்கல. அது இல்லாமல் இங்கேயும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாலும் தண்ணி வந்து நம்ம மொண்டு ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது எங்களுக்கு வந்து பிடிச்சதுனால இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம். இது வந்து எப்போ வாங்கியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு வந்து அடுத்த நாள் வந்து போயிட்டு நானும் ஸ்ரீயும் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். சூப்பராக வந்து அழுக்கு போகுது. அவ்வளோதான், வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு. இன்னும் 1 hour ஆகிடும். துவைச்சி முடிச்சுட்டு பார்க்குறேன். துணிலாம் துவைச்சி காய போட்டாச்சு. அவ்வளோதான், என்னோட க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து போய்ட்டு குளிச்சுட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டா வந்து வேலை முடிஞ்சுது. இப்போயே டைம் வந்து 1:40 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே போய் சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு போய் குளிச்சுட்டு பாத்ரூம் வந்து கழுவணும். ஓகே, நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறேன். மதிய சாப்பாடு ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து காலையில் செஞ்சதே தான். ஸ்ரீ வந்து பப்பாளி பழம் சாப்பிட்றாங்க. ஏன்னா டயட். வந்து சந்தைக்கு வந்து கிளம்பியாச்சு. சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வந்து வாங்கிட்டு வரணும். தெரியாமல் இருக்கு. என்னோட செட் வந்து வாங்குறதுக்காக வந்துட்டோம். ஸ்ரீ வந்து நின்றுருக்காங்க. நான் வந்து நின்றுருக்கேன். வந்து ஸ்ரீ வந்து நொறுக்கல் வந்து வாங்கிட்டாங்க. நான் வந்து தட்டோட செட் வாங்கிட்டேன். சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து சந்தைக்கு கிழிஞ்ச போய் வேறு தூக்கிட்டு போயிட்டு அசிங்கமாக போச்சுங்க.
கிழிஞ்சு போய் தூக்கிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு இது வாங்கிட்டு வரதுக்குள்ளே பெரிய டாஸ்க்கு. அதனால் வீடியோ வேறு எடுக்க முடியல. மழை வந்து சேர் வேறு ஆயிடுச்சு. வியாழக்கிழமை ஆனால் என்னோடய டே வந்து இப்படி தான் போகும். காலையில் க்ளீன் பண்ணுவேன், மதியம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அப்புறமேட்டு திரும்ப வந்து சந்தைக்கு போயிட்டு அப்புறம் வந்து காய்கறிலாம் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுவேன். அப்புறம் கீரை வாங்கிட்டு வந்தால் அதை பொரிச்சு வச்சுட்டு இதுதான் வந்து என்னோடய வியாழக்கிழமை நாள் வந்து இப்படி தான் போகும். இதுதான் என்னோடய டே இன் மை லைஃப் vlog. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய். நாளைக்கு வந்து ஒன்று சொல்ல வந்துட்டேன். நாளைக்கும் வந்து வீடியோ வந்து vlog எடுப்போம். தீர்த்த குடம் வந்து எடுக்க போகிறோம். கோயில் வந்து நோம்பி போட்டிருக்காங்க, கும்பாபிஷேகம். அதுக்கு வந்து தீர்த்த குடம் எடுக்க போகிறோம். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து வரும். அந்த வீடியோ வந்து பாருங்கள். பாய்.